வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் அல்வா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமாக கேரட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 3 கேரட் எடுத்திருக்கேன், 1/2 கப் சீனி, 1/2 கப் சோள மாவு, தேவையான அளவு நெய், 1 ஸ்பூன் மஜ்ரி. ஓகே வாஸ், நான் கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர். ஓகே வாஸ், நான் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஓகே வாஸ், முதல்ல இந்த கேரட்டை சுத்தமாக கழுவிட்டு தோல்லாம் சீவிடணும். ஓகே வாஸ், நான் சுத்தமாக கேரட்டை கழுவிட்டு இதை தோலெல்லாம் சீவிட்டேன். பாருங்கள், தோல்லாம் சீவிட்டேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கல, இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும் தோல்லாம் சீவி எடுத்துடணும். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நான் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். எதுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன்னு சொன்னாக்கா, இது நான் பிளெண்டர் பண்ணிடுவேன், அரைச்சிடுவேன். அதுக்கு தான் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். உங்களோட விருப்பம், எந்த சைஸுக்கு நீங்கள் வெட்டுறீங்களோ அது தகுந்தாப்பில் வெட்டிக்கங்க. ஏன்னா இது நான் மிஷினில் அரைக்க தான் போகிறேன். ஓகேவாஸ், இந்த மாதிரி தான் வெட்டி எடுத்துக்கணும். ஓகேவாஸ், இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவாஸ், இப்போ இது நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த கப்பு அளவு நான் 1 கப்பு தண்ணி. ஓகேவாஸ், 1 கப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப்பு. ஓகேவாஸ், சேர்த்தாச்சு. 1/4 கப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இதை தண்ணியை வடிகட்ட போகிறோம். கண்டிப்பாக அந்த தண்ணி வடிகட்டணும் நம்ம. அப்போ அந்த தண்ணி தான் நம்ம வடிகட்டின தண்ணி தான் இப்போ நம்ம அல்வா கிண்ட போகிறோம். ஓகேவா, தண்ணி கொஞ்சம் நல்லா வடிட்டோம். இப்போ பாருங்கள், நான் கேரட்டை நல்லா பிளெண்டர் பண்ணி நல்லா வடிகட்டிட்டேன். இந்த அளவுக்கு தான் தண்ணி வரணும். ஓகேவா, இது கூட நான் கலர் சேர்க்க போகிறேன். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் திக்காக வேணும்னா சேர்த்துக்குங்க. எப்படி பார்த்துக்குங்க, உங்களோட இது எப்படி பார்த்துட்டு நீங்கள் கலர் சேர்த்துக்குங்க. ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, கார்ன்ஃப்ளவர் இதிலே போட்டு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஓகேவா, நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு மங்கில் ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருவோம், இப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் 1/2 கப் சீனி எடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு குறவா வேணுன்னா நீங்கள் குறவா போட்டுக்குங்க. அப்படி இனிப்பு கூட வேணுன்னா கூட போட்டுக்குங்க. அதுவும் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஓகேவா, நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த கப் அளவு நான் 1/2 கப்பு தண்ணி இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை தட்டிடுவோம். ஓகேவா, தட்டியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சீனி கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யணும், அனலை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இப்போ இந்த கலந்து வச்சு இந்த கலவி இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி வந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக கிண்டிகிட்டே வாங்க. இது கூட நான் நெய் சேர்க்க போகிறேன். இது கூட இப்போதைக்கு நான் 1 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே நான் முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். ஓகேவா, நான் 2 கரண்டி நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க.
இது கூட வந்து நான் மஜ்ஜினியும் சேர்த்துக்கிறேன். நான் அரைக்காண்டி எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. பேனில் வந்து நல்லா ஒட்டாமையாக இந்த அல்வா வரணும், அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் கிண்ட பேனில் வந்து ஒட்டலை, இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வச்சிடலாம். நான் இந்த மாதிரி தட்டு எடுத்துருக்கேன், அந்த மாதிரி அகலமான தட்டு. உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை கட்டமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் வந்து இந்த பேப்பர் மேலே வந்து பட்டர் தடவிருக்கேன், அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நான் இதில் வந்து அல்வா வந்து இதில் ஊட்ட போகிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் அப்படியே விடுங்க. அல்வா எவ்வளோ அழகாக சொந்தமாகவே இறங்குது பார்த்தீங்களா? ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள் தட்டில் போட்டாச்சு. இப்போ நான் சமமாக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிட்டக்கிட்ட ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் கேரட் அல்வா வந்து நல்லா கிராஸ் ஆகிடுச்சு. நான் வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா, நான் பாருங்கள் க்யூப்பாக நல்லா கட்டமாக வெட்டியிருக்கேன். பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகேவா, நானும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.